الكريم أما بعد قال الله تبارك وتعالى وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال النبي عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من بلده ووالده والناس أجمعين أو كما قال صلى الله عليه وسلم. மகத்தான இவ்விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய இப்பாடசாலையினுடைய கௌரவ அதிபர் அவர்களே, இஸ்லாம் பாட ஆசிரிய ஆலோசகர் எனது நண்பர் அன்புக்குரிய சகோதரர் அப்துல் சபூர் சார் அவர்களே, மற்றும் இப்பாடசாலையினுடைய பிரதி அதிபர்கள், பகுதி தலைவர்கள், ஏனைய ஆசிரியர்கள், அன்புக்குரிய மாணவர்கள் அனைவர்களையும் அன்போடு விളിக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான ஒரு விழாவில் நாம் இருக்கின்றோம். நாங்களும் முடிந்த அளவு கண்ணியமாக கௌரவமாக எங்களை அடக்கி ஒடுக்கி அல்லாஹு தாலா குர்ஆன் வசனத்திலே நபி அவர்கள் பற்றி கௌரவத்தை சொல்லுகின்ற போது லா தர்பஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய சத்தங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்துக்கு மேல் உயர்த்த வேண்டாம். ஆகப்பெரிய துரதிர்ஷ்டம் எங்களுக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வதனத்தை திருவதனத்தை நாம் காண முடியவில்லை என்பதுதான் நாம் பெற்ற அடைந்த துரதிர்ஷ்டம். எனவே இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனம் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் பேச முற்பட்டால், சென்று கதைக்க முற்பட்டால், ஏதாவது ஒரு அன்பளிப்பு பொருளை கொண்டு சென்று அதற்கு பின்பாடு கதையுங்கள். இது அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு கௌரவம். யாருக்கு? இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, எங்களுடைய உள்ளத்தில் என்றும் வாழ வேண்டிய, வாழப்பட வேண்டிய, கபரிலே காட்டப்பட வேண்டிய, மஹ்ஷரிலே அவர்களோடு இருக்கப்பட வேண்டிய உத்தம திருத்தூதர் கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் இங்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களோடு பேசுகின்ற போது நீங்கள் ஏதாவது கொண்டு சென்று அன்பளிப்பு கொடுத்து விட்டு பேசுங்கள் என்றால் அல்லாஹ் கௌரவப்படுத்த சொல்கின்றான். இது சிரமமாகிவிட்டது சஹாபாக்களுக்கு. சில ஏழை சஹாபாக்களுக்கும் சிரமமாக இருக்கும். எனவே அந்த குர்ஆனுடைய வசனம் மீண்டும் ஒரு முறை இறங்கியது. நீங்கள் அப்படி கொண்டு செல்லாவிட்டால் பரவாயில்லை. அல் குர்ஆனிலே நாசிக் மன்சூக், அல் ஹதீஸிலே நாசிக் மன்சூக் என்ற ஒரு சட்டப்பரப்பு இருக்கிறதை நாம் அவதானிக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்கள் நாங்கள். எங்களுக்கு அல்லாஹ் விதித்த கட்டளை மனிதனுக்கு, இயற்கைக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்குமே, ஆனால் இன்னும் ஒரு வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கி எங்களுக்கு இலகு கட்டளை பிறப்பிக்கின்றான். எனவே அல்லாஹு தாலா தனக்கு பல அஸ்மாக்களை சூட்டி கொண்டான். அதனை நாம் சொல்வது அஸ்மாவுல் ஹுஸ்னா, அழகு திருநாமங்கள். யாரும் அந்த பெயரை வைக்க முடியாது. சத்தார், சபூர் என்று நாம் அவர்களை அழைக்க முடியாது. அப்துல் சத்தார், அப்துல் சகூர், அப்படித்தான் நாம் அழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெயர் நாமங்களில் ரவுப், ரஹீம் என்கின்ற இரண்டு அழகு திருநாமங்களை அல்லாஹு தாலா இந்த நபிக்கு சூட்டி அழைக்கின்றான் என்றால் அது எவ்வளவு கௌரவப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நபியாக இருக்கிறார்கள். எனவேதான் நான் இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படுகின்ற ஒரு மஜ்லிஸிலே இருக்கின்றேன் என்ற நினைவில், அதை விடவும் கடந்து அவர்களோடு நான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருந்தால், நாம் ஒரு நிலைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலிருந்து இந்த விடயத்தை கேட்கின்ற போது கிரகித்தலை அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே ஏற்படுத்துவார். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற அந்த கிரகித்தல் அவன் வாழ்வில் பாரிய மாற்றங்களை உண்டாக்கும். மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தே இருக்கிறார்கள். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளையாக பிறந்திருக்கிறார்கள். வானலோகத்திலிருந்து அவர்கள் விழவில்லை. அந்த பிறந்த நாள் எங்களுக்கு சுபீட்சம் அளிக்கிறது, ஒளியை தருகிறது, வழிகாட்டலை தருகிறது, அன்பை தருகிறது.
பரஸ்பரத்தை தருகிறது, உறவை தருகிறது. இன்னொரு என்ன, பல வெற்றிகளை, இம்மை மறுமைக்கான வெற்றிகளை தருகின்றது. தருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்களே என்பதை ஞாபகப்படுத்துவதுதான் இந்த மீலாது தின ஞாபகமூட்டல், விழிப்பூட்டலே தவிர ஹாப்பி பர்த்டே யூ என்று நாங்கள் சொல்லி ஒருவரை பிறந்த நாள் கொண்டாடுகிற நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது விளங்காததுனால தான் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? சஹாபாக்கள் கொண்டாடினார்களா? தாபிஊங்கள் கொண்டாடினார்களா? ஸலஃபுஸ் ஸாலிஹூன்கள் கொண்டாடினார்களா? இப்படியான ஒரு குதர்க்கவாத கேள்விகளை உருவாக்கி விடுகிறார்கள். இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் பரம விரோதியாக இன்று இந்த நிமிடம் வரை முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் யார்? சொல்லுங்கள், சத்தமிட்டு சொல்லுங்கள். இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் இன்று இதே நிமிடம் வரை சரி செய்ய வேண்டும் என்று எண்ணி கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர்கள் யார் உலகத்திலே? யார்? யூத கிறிஸ்தவர்கள். இவர்களுக்கு நபி இந்த உலகத்திலே பிறந்தது, வாழ்ந்தது, வழிகாட்டியது விருப்பமில்லை. யூதர்கள் ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார்கள், நஹ்னு அபுனாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, குர்ஆனுடைய வசனம். நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் இறைவனுக்கு நேசமானவர்கள். இப்ப நபி ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய அந்தஸ்துக்கு வைத்து நோக்கினார்கள் கிறிஸ்தவ மக்கள். அவர்கள் ஒரு நபி, அவர்கள் ஒரு போதகர், அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி. நாங்கள் ஈசா என்று மட்டும் சொல்வதில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்ம் என்கின்ற திட உறுதி பூண்டவர்களிலே ஒரு நபி. அவர்கள் பல சிரமங்கள், கஷ்டங்கள் வருகின்ற போதும் உறுதியாக நின்று அல்லாஹ்வுடைய பாதையில் உழைத்த உத்தம ஒரு திருத்தூதர். அவர்களை இறைவனுடைய அந்தஸ்துக்கு வைத்து பூஜிக்கின்றவர்கள் இறுதியாக நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், போதனை செய்வார்கள், அவர்கள் ஒரு நபியாக தீர்க்கதரிசியாக இருப்பார் என்பதை ஏற்றுக்கொள்வார்களா? இன்று வரை அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டுதான் முஸ்லீம்கள் மீது விதைக்கப்பட்ட விதை, அது பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது, அவர்களுக்கு கவிதைகள் பாடி, பேச்சுக்கள் பேசி, ஒன்று கூடல்கள் கூடி, இப்படியான நிகழ்வுகள் கூடாது 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 என்று விதைக்கப்பட்டதனால், அதற்கு நம்மில் முஸ்லிம்களில் ஒரு சிலர் உந்தப்பட்டதனால் வந்த விளைவுதான் இப்படியான கேள்விகள் என்பதையும் படித்து நாம் விளங்கி செயல்பட வேண்டும். என்றும் அன்றும் இன்றும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு உத்தம திருத்தூதரை இங்கு நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் சூரா இன்ஷிராஹிலே சொல்லுகின்றான், உங்களுடைய திருநாமத்தை நபியே நாங்கள் உயர்த்தி கொண்டே இருப்போம். இது யாருக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட்? குர்ஆனிலே அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் விழித்து கூறுகின்ற போது முஹம்மத், யா முஹம்மத் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கின்றானா அல்லாஹ்? நபி அவருடைய பெயர் 4 இடத்திலே குர்ஆனிலே வருகிறது. இவைகளை எல்லாம் யூத கிறிஸ்தவர்கள் இன்று வரை அக்குவேறு ஆணிவேராக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரும்புவார்களா? எனவே அன்புள்ள மாணவிகளே, சகோதரர்களே, இன்றைய தினம் மகத்தானது. நினைவுபடுத்தப்பட வேண்டிய, உலகத்திலேயே நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு உத்தமர் இருப்பாரானால் அது எங்கள் நாயகம், எங்கள் தலைவர், எங்களுடைய உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லி அலா முஹம்மத் ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலவாத்தை சத்தமிட்டு நாம் சொல்ல வேண்டும். அரபிகளுக்கு கோபம் வந்தால் ஸல்லி அலா முஹம்மத், அரபிகளிடத்திலே விலையை கேட்டு குறைத்து கேட்டால் ஸல்லி அலா முஹம்மத், அவர்களுடைய வார்த்தை பிரயோகம் இன்று வரை. நாம் ஸலவாத்தை சொல்வதற்கு கஞ்சப்படுகிறோம். ஆகப்பெரிய கஞ்சன் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய என்னுடைய பெயர் நாமம் கேட்டு ஸலவாத்தை சொல்லாமல் இருக்கின்றானே, அவன்தான் ஆகப்பெரிய கஞ்சன் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அவர்கள் சூளுரைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மஜ்லிஸிலே அவர்களை பற்றி பேசுகிறோம் என்றால், அவர்களை பற்றி ஒரு கசீதா பாடுகிறோம் என்றால், அவர்களை பற்றி ஒரு காவியம் ஒன்று உரைக்கின்றோம் என்றால் பாக்கியசாலிகள் நாங்கள். அது பாக்கியம் பெற்றவர்களுக்குத்தான் கிடைக்கும். அதை விளங்காதவர்கள், ரசிக்காதவர்கள், ருசிக்காதவர்களுக்கு புரியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, எம்முடைய உள்ளத்தில் என்றும் இன்றும் அன்றும் எப்போதும் வாழ்ந்து கொண்டு
எம் இரத்தத்தோடு ஒன்றரை கலந்தொரு அன்புள்ள கொண்ட குருநாதராக இருப்பாரே ஆனால் அவர் எங்களுடைய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு பற்றி எவ்வளவு வரலாறு சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு மாற்று மத சகோதரர் அவர்களை வர்ணித்து ஒரு காவியம் எழுதுகிறார். நீரால் தான் எல்லாவற்றையும் கழுவி சுத்தப்படுத்த முடியும், நீரால். ஆனால் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது விழுகின்ற நீர், அவர்களை கழுவிக் கொள்கின்ற நீர் என்ன சொல்லிக் கொண்டு வெளியேறுகிறது என்றால், தன்னை நானே பியோராக்கி கொண்டு சுத்தமாகிக் கொண்டு வெளியேறுகிறேன் என்று தண்ணீர் சொல்லுவதாக ஒரு காவியம், ஒரு அந்நிய மத சகோதரர் காவியம் அமைக்கிறார் என்றால், தண்ணி பேசாது, இவருடைய கற்பனை இப்படி மதிப்பளிக்கிறார், அவர் கவிதையிலே வடிக்கிறார். இவைகளெல்லாம் அன்பு உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்று. உஹது யுத்தம் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றிலே இரண்டாவது நடைபெற்ற ஒரு யுத்தம். அந்த யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்னான வாக்கை கேட்டு அடிபணியாத காரணத்தினால் ஆரம்பத்தில் வெற்றியாக இருந்து இறுதியில் ஒரு நஷ்டம், ஒரு கஷ்டம், ஒரு இடர்பாடு ஏற்பட்டு விட்டது. தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படவில்லை. அல்லூல கல்லூலப்பட்டு நபியவர்களும் தாக்கப்பட்டு விட்டார்களாம் என்ற ஒரு செய்தி கேட்டு எல்லோரும் மதீனாவிலிருந்து ஓடோடி வருகிறார்கள் உஹது யுத்தத்துக்கு. ஒரு தாய் அழுது புலம்பிக் கொண்டு ஓடி வருகிறாள். அவருடைய கணவனார், அவருடைய சகோதரன், அவருடைய மனைவி, தந்தை, 3 பேரும் அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதுவும் அந்த காதுக்கு கிடைக்கிறது. அந்த தாய் வந்து கேட்டதெல்லாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை என்ன, நன்றாக இருக்கிறார்கள் சொல்லப்பட்டும் அந்த உள்ளம் கேட்கவில்லை. அந்த உள்ளம் மீண்டும் சொல்லுகிறது, இல்லை, நான் கண்களால் பார்க்க வேண்டும். அவர்கள் கண்களால் பார்த்து நந்ததற்கு பின்னால் எனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற பூரிப்பு கணவனார், சகோதரன், தந்தை, இந்த அன்பெல்லாம் மறந்து போய்விட்டது. சகோதரிகளே, கேளுங்கள் நன்றாக. ஹுப்புக ஷை யுமி வ யுஸிம்மு. இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு வஸ்துவை நேசிப்பது, அன்பு வைப்பது, லைக் பண்ணுவது, காதலிப்பது எம்மை செவிடனாக்கும், குருடனாக்கும். உதாரணமாக, ஒரு டிவியிலே ஒரு ப்ரோக்ராம் போய்கொண்டிருந்தால் சிலர்கள் என்னதான் போய் கதைத்தாலும் விளங்காது. அவ்வளவு ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார். போன் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது பார்க்கப்பட வேண்டியது. என்னதான் சொன்னாலும், பாங்கு சொன்னாலும் விளங்காது. லைலா மஜ்னூனுடைய கதை தெரியும் எங்களுக்கு. அவள்ற சிவரை போய் நாக்கால நாக்கியிருக்கான், அன்பு கொண்டதன் காரணமாக. அது நபியவர்கள் சொன்ன வார்த்தை தானே. ஒன்றின் மீது நாம் அன்பு வைத்தால் செவிடனாக்கும், குருடனாக்கும், ஒன்றும் விளங்காது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அன்பு வைப்போமே, ஒன்று மீது அன்பு கூடுதலாக, அளவு கடந்ததாக ஆகிவிட்டால் அவனுக்கு வெவ்வேறு நோய்கள் உருவாகிவிடும். மனநோய் உருவாகலாம், வெவ்வேறு உடலியல் நோய்கள் உருவாகலாம். அதனால் காரணம் கண்டுபிடிக்கவும் சில வேளை முடியாது. அவனுக்கு அவள் இல்லாவிட்டால் இருக்க முடியாது, அவளுக்கு அவன் இல்லாவிட்டால் இருக்க முடியாது, அவனுக்கு தாய் இல்லாவிட்டால் இருக்க முடியாது, அவனுக்கு தந்தை இல்லாவிட்டால் இருக்க முடியாது. இது பாசத்தின் முடிவு. இவைகளெல்லாம் ஏதோ ஒரு விளைவை உருவாக்கும். எங்கேயாவது நோய் கூடினா கொஞ்சம் கூடட்டும், அதிகரிக்கட்டும், பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டிய யாரும் செல்வார்களா? ஆனால் ஒரு நோயை தவிர எல்லா நோய்க்கும் சொல்லுவார்கள், நோய் அதிகரிக்கிறதுக்கு முதல் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலே காட்டி விடுவோம் என்று. ஒரு நோயை தவிர. என்ன நோய் அது? கருமாறி வருத்தம். ஒரு பெண்ணுக்கு கருமாறி வருத்தம் வந்துவிட்டால், பிள்ளை பேறு வருத்தம் வந்துவிட்டால் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக மாட்டார்கள். கொஞ்சம் உறக்கட்டும், வாய் வாக்கும், வெள்ளப்பூட்டை அவிச்சு கொடுப்போம், வெந்தயத்தை அவிச்சு கொடுப்போம் என்று பெண்கள் சொல்லிக் கொள்வார்கள். அந்த
நோய் அதிகரித்தால் தான் இலகுவாக பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். அன்பர்களே, நண்பர்களே, நபி மீது நாம் வைக்கின்ற அன்பு வீண் போகாது. அது எப்படிப்பட்ட அன்பு? எம்மை விட கடந்த ஒரு அன்பாக இருக்க வேண்டும். நம்மின் மீது நாம் வைக்கின்ற அன்பு எவ்வளவு பெரியது! அதை விடவும் கூடுதலாக நபி மீது அன்பு வைத்தால் என்ன உண்டாகும்? அவர்களுடைய நடை எங்களுடைய நடையாக மாறும், அவர்களுடைய பேச்சு எங்களுடைய பேச்சாக மாறும், அவர்களுடைய சொல்லுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும், அவர்களுக்கு நான் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்ற உணர்வு உண்டாகும். அதனால தான் அவர்களை நேசிப்பது எங்களுடைய ஈமானை சம்பூர்ணப்படுத்தும். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் விசுவாசியாக ஆக முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, நான் உங்களுடைய உள்ளத்தில் ரொம்ப விருப்பம் உள்ளவனாக ஆகிற வரை. அப்ப ஆகினாத்தான் நம்முடைய ஈமான் சம்பூர்ணமாகும். அப்ப ஹுப்புன் நபிய்யி அலல் இன்சானி முஃப்தரதுன் வஹுப்பு அஸ்ஹாபிஹி நுரும் பிபுர்ஹானி என்று பாடலிலே படிக்கிறார்கள். நபி மீது அன்பு வைப்பது ஃபர்து ஐன். ஏன்? லி தக்மிலில் ஈமான், ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு. அந்த ஈமான், அந்த ஆசை உள்ளத்தில் இருந்தால் நோய் வராது, பிரச்சனை வராது, வெற்றிக்கு மேல் வெற்றி வரும். நபியினுடைய சுன்னாவை பின்பற்ற கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதுவும் இப்போது உக்கி இறந்து போன இந்த காலத்திலே நாம் ஆளுகின்ற காலம், நபிக்கும் எமக்கும் தூரப்படுத்தல் நிறையவே விரிசலாகி கொண்டு வருகின்றது. இப்படிப்பட்ட காலத்திலே ஒரு சுன்னாவை ஹயாத்தாக்கினால் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை 100 ஷஹீதுகளுடைய நன்மை கிடைக்கும். ஒரு ஷஹீதுக்கு எவ்வளவு பெருமான் கியாமத்தினாலே! ஒரு சுன்னாவை இது நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் செய்வோம் என்று சொன்னால் எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும். இந்த ஃபசாதான காலத்திலே, இந்த ஃபசாதி உம்மத்தி, நபி அவர்கள் சொன்ன வார்த்தை மன்னஹியா சுன்னதி இந்த ஃபசாதி உம்மத்தி, என்னுடைய உம்மத்து கலைஞ்சி போய் குலைந்து போய் மோசமான நிலைமைகள் ஏற்படுகின்ற போது என்னுடைய சுன்னாவை ஹயாத்தாக்கினால் மியத்து ஷஹீத், 100 ஷஹீதுகளுடைய நன்மை என்று சூளுரைத்தார்களே, அப்படிப்பட்ட நன்மை எமக்கு கிடைக்க வேண்டுமானால் நான் அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும். அன்பு வைப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டிய உளவியல் ரீதியான, உளவியலாளர்கள் சொல்லுகின்ற கருத்து, ஒன்றை பற்றி புகழ வேண்டும். ஒரு விடயத்தை, ஒரு மனிதனை புகழ்வது, பேசுவது அன்பை ஏற்படுத்தும். இது உலக நியதி. எங்களுக்கு தெரியும், சைனாவிலே தயாரிக்கப்படுகின்ற சில பொருட்களை ட்ரௌசர் உடுத்துக்கொண்டு டையும் கட்டிக்கொண்டு ஆணும் பெண்ணும் 2 பேர்களும் வீட்டுக்கு வந்து இந்த பொருளை வாங்குங்கள், இது நல்லா நொழும்பு அடிக்கும், வீசினா நொழும்பு செத்து விடும், பத்தி விடும் என்றெல்லாம் எங்களை மோட்டிவேட் பண்ணுவார்கள். நாம் அதை வாங்க வேண்டும் என்ற ஆசை வருமா வராதா? அதனுடைய பலாயில்கள், அதனுடைய சிறப்புகளை அவர் புகழ்ந்து கூறுகின்ற போதுதானே உள்ளத்திலே வாங்க வேண்டும் என்ற உணர்வு வருகிறது. இது உலக நியதி. எனவே நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை இறைவனுடைய அந்தஸ்துக்கு போய் அளவு கடந்த புகழை புகழ்ந்து விடாதீர்கள். நாம் அப்படி புகழவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்தார்கள், மெம்பர் ஒன்று அமைத்து கொடுத்தார்கள், இதிலிருந்து நீங்கள் பாடுங்கள் என்று. நபியருடைய காலத்தில் பாடப்பட்ட கவிதைகள் கூட ஸஹீஹுல் புகாரியிலே வருகிறது. நஹ்னுல் லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மஹஈன அபதா. சார் சொன்னார்கள், அஹ்மத் சார் அவர்கள் ஹந்தக் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அந்த பசியோடு இருந்த சஹாபாக்கள் பாடிய பாடினுடைய யதார்த்தத்தை பாருங்கள். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நாம் பிள்ளைகளை வைத்து, பொருட்களை வைத்து, பதவிகளை வைத்து, பட்டங்களை வைத்து இருமாப்பு பேசுகின்றவர்கள் நாம். அந்த சஹாபாக்கள் பேசினார்கள் எப்படி தெரியுமா? நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சத்திய பிரமாணம் செய்தவர்கள். எப்படி சத்திய பிரமாணம் செய்தவர்கள்? எங்களுடைய உயிரிக்கும் வரை நபியே நாயகமே உங்களோடு நின்று போராடுவோம் என்று பைஅத்துர் ரிதுவானிலே சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தவர்கள் நாங்கள். அவர் எங்களுடைய உயிரிழக்கிற வரைக்கும் இதை கேட்டுவிட்டு தான் அந்த யுத்தத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், லா ஐஷ இல்லா இல்லா ஐஷல் ஆகிரா, வாழ்க்கை என்கிறது இது அல்ல, அது மறுமைதான் வாழ்வு என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் அது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு.
ஒரு சஹாபி ஓடோடி வந்து செல்கிறார்கள். யா நபி அல்லாஹ், உங்களை நான் நேசிக்கிறேன். நபி அவர்கள் உடனே செல்கிறார்கள், சொல்வதை கவனித்து சொல். யா ரசூலல்லாஹ், இன்னி உஹிப்புக, ஐ லைக் யூ, உங்களை நான் நேசிக்கிறேன், சொல்வதை கவனித்து சொல். மூன்றாவது தடவையும் அந்த மனம் கேட்கவில்லை. யா ரசூலல்லாஹ், நீங்கள் பதில் சொல்லவில்லை. நான் உங்களிடத்திலே செல்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். சுன்னத். உதாரணமாக நான் ஹம்சாவை நேசிக்கிறேன் என்றால், ஹம்சா ஹாஃபில், உங்களை நான் விரும்புகிறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று சொல்றது சுன்னத்து. கட்டாயம் சொல்ல வேண்டும், உண்மைக்குண்மையாக நேசமாக இருக்க வேண்டும். இப்போ மூன்றாவது கட்டத்தை கேட்டுவிட்டு அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சொல்வதை கவனமாக சொல்லென்று விட்டு சொன்னார்கள், பள்ளத்தை நோக்கி வெள்ளம் ஓடி வருவது போன்று என்னை நீ நேசித்தால் உனக்கு வறுமை வரும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனுடைய பாரதூரம் யதார்த்தம் என்ன என்பதை நாம் இலகுவில் புரிந்து கொள்ள வேண்டும். பாரியதாக எடுத்தால் நபி அவர்களை அன்பு வைத்தான். இன்றைக்கு பாடசாலைக்கு வந்து சொன்னார் வறுமை வருமா, அப்போ அந்த வேலையே வானாள். வறுமை வந்தால் எப்படி வாழ்ற? நபி அவர்கள் வறுமையை தந்து விடாதே, எளிமையைத்தான் ஆயனே என்று கேட்டார்கள். வறுமைக்கும் எளிமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிதாபுர் ரிகாக் என்று புகாரியில் ஒரு பாடப்பிறப்பு இருக்கிறது. எளிமையான வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு முறை கண்டோம், 2 முறை கண்டோம், 3 முறை கண்டோம். எங்களுடைய வீட்டிலே நெருப்பறிவிக்கப்படவில்லை. இந்த சுண்ணத்தை யாராவது ஹயாத்தாக்கி இருக்கிறோமா? நாம் இருமாப்போடு பேசுகிறோமே எங்கேயும் எப்போதும். அப்படி என்றால் எப்படி வாழ்ந்தீங்கள் யா ரசூலல்லாஹ்? அஸ்வதான், 2 கருப்புக்கள், பேரித்தம்பளமும் தண்ணி. அந்த தண்ணீரை கருப்புகளோடு மிகைத்து கூறுகிறார்கள். அது அரபியலுடைய வளமை. இதை 2 சாப்பிட்டு கொண்டுதான் உயிர் வாழ்ந்தார்கள். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய பேச்சுக்களை, கதைகளை நாம் எப்போதும் பேசிக்கொண்டு போகலாம். அன்புள்ளம் கொண்ட மாணவிகளே, இது ஒரு யதார்த்த காலம், இது ஒரு வகையான ஒரு காலம், நவீன காலம், இன்டர்நெட் காலம். இதில் இஸ்லாத்தை வைத்துக் கொண்டு பாதுகாப்பு என்பது ரொம்ப சிரமமான ஒன்று. அஸ்ஸாபிர் வலா தீனிஹி கல் காபில் அலா ஜம்ரத்தின் என்று நபி மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த காலத்திலே ஒரு காலம் வரும், தீனை பொறுமையாக வைத்துக் கொண்டிருப்பது கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பதற்கு சமன். கையிலே யாராவது நெருப்பு கட்டியை வச்சு கொண்டிருப்போமா? எத்தனை நிமிடத்துக்கு முடியாது. அப்படி நீர் பூத்த நெருப்பு போல் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை தேடி தேடி அலைந்து பின்பற்ற வேண்டிய ஒரு காலகட்டம். அதை விருப்பத்தோடு செய்ய வேண்டிய ஒரு பொறுமையான ஒரு காலம். என்னென்னத்துக்கெல்லாம் விமர்சனம், என்னென்னத்துக்கெல்லாம் சிறப்புகள் கூறப்படுகின்றன, என்னென்னத்துக்கெல்லாம் விழிப்புணர்வுகள் வைக்கப்படுகின்றன. ஏன் இன்றைய நாளை மாத்திரம் அந்த நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் உயிர் வாழ வேண்டியவர்கள். அதற்காக நாம் ஒரு நாள் எடுத்து ஒதுக்கி அவர்களை பேசி கதைத்து எங்களுடைய உள்ளத்திலே அவர்களை ஆழ பதிய வைத்தால் இது எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வரும் சகோதரிகளே, அன்புள்ளவர்களே. இதோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டதாக ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. நாயகமே, இஸ்லாத்தில் சிறந்தது எது? கோபம் கொள்ளாமல் இருப்பது. நாயகமே, இஸ்லாத்தில் சிறந்தது எது? கோபம் கொள்ளாமல் இருப்பது. நாயகமே, 3வது தடவையும் கேட்கிறார்கள். இஸ்லாத்தில் கேட்டுவிட்டு தான் கேட்கிறார்கள். 3வது இஸ்லாத்திலே சிறந்தது எது? கோபம் கொள்ளாமல் இருப்பது. 4வதும் அந்த சஹாபி கேட்கிறார், நாயகமே, இஸ்லாத்தில் சிறந்தது எது? அப்பதான் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் சொன்னது உங்களுக்கு புரிந்து கொள்ளவில்லையா? நாயகமே, அந்த சிறந்த நட்பண்பு உங்களிடத்தில் இருக்கின்றதா என்பதை அவதானிப்பதற்குத்தான் நான் பார்த்தேன். எத்தனை யூதர், எத்தனை நசாராக்கள் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவருடைய வரலாற்றை, பின்னணியை, அவருடைய தந்தையுடைய பெயரை மடக்கி மாற்றி மாற்றி கேட்கிறார்கள். நபி அவர்கள் ஓடராக சொல்லி வருகிறார்கள். அப்படி கேட்டு போட்டு போன யூதர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களிடத்திலே அந்த பொறுமையும் சகிப்பு தன்மையும் இருக்கிறதா என்பதை அவதானிக்கத்தான் இந்த கேள்வியை கேட்டேன் என்று அந்த சஹாபி சொல்கிறார்கள். என்றால் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பொறுமையானவர்கள். நாம் ஒரு தடவை பிழை செய்து விட்டால் அவரை விசாரிப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. உடனடியாக அவருக்கு இன்ஜெக்ஷனோடு இல்லாட்டி வேறு ஏதாவது
உடனடி ஓடர்கள் எடுத்து அவரை வெளியேற்றி விடுவோம், அவரை குற்றவாளியாக கூண்டிலே அமர்த்தி விடுவோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை அவர்களிடத்திலே கேட்கப்பட்டபோது, நாயகமே ஒருவரை எத்தனை தடவைகள் மன்னிக்க வேண்டும்? 70 தடவைகள் மன்னிக்க வேண்டும். அதற்கு பின்னர் தான் அவருடைய விடயத்தில் நாம் முடிவுகள் எடுக்க வேண்டும். 70 தடவைகள். யாராவது 70 தடவை மன்னிப்பாங்களா நம்மள? எத்தனையோ வழிகாட்டல்கள் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே. மல்லம் யஹ்ரமுர் ருக்க யஹ்ரமுல் கைர் குல்லு. மென்மையை இழந்தவன் நன்மையை இழந்தான். இது பழமொழி. மென்மையை இழந்தவன் நன்மையை இழந்தான். அவன்கிட்ட எந்த விடயமும் நலவுகளும் ஒன்று கூடாது. ஏன்? அவன்கிட்ட மென்மையான போக்கில்லை. நாம் மென்மையாக அதிகாரி அல்லவா, அது ஒரு டீச்சர் அல்லவா, நான் ஒரு மாணவ தலைவர் அல்லவா, மென்மையான போக்கு இருந்தால் நம்மளை வெறும் பச்சை தண்ணி என்று நினைத்துக் கொள்வார்களே, அதற்குள்ளே எத்தனையோ கர்வங்கள். இந்த மென்மை போக்கிருந்தால் அவருக்கு நலவுகள் அனைத்தும் தேடி ஓடி வரும் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எளிமையான வாழ்க்கையை பின்பற்றலாம். அவர்கள் மீது அன்பு வைத்தால் எங்களுக்கு மேலும் மேலும் அதிகரிக்க செய்யும். அவர்கள் மீது அன்பு சுன்னாவை நாம் அதிகரிக்க செய்யலாம். இவைகள் தான் இன்று கூறப்பட வேண்டிய ஒரு விடயம். மறந்து போய் வாழ்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை ஞாபக மூட்டலை விட்டு தூரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எதிர் சக்திகள். இல்லை, அவர்களுக்கு நாம் பதிலடி கொடுத்து எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதிப்பளித்து சுன்னாவை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். நாம் சுன்னாவை ஹயாத்தாக்கினால் அந்த பின்னுக்கு வரக்கூடிய ஒரு சந்ததியினர்களும் நபி அவர்கள் உள்ளத்திலே வாழப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். இல்லையானால் தோண்டி புதைக்கப்பட்டுவிடும். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்துரைப்பதனால் எந்த தவறும் இல்லை. அவர்கள் மீது புகழ் மாலைகள் பாடுவதனால் மௌலூது என்று பெயர் வைத்தாலும் அவங்களுடைய மனாக்கிபு சிறப்பம்சங்கள் சொல்லப்படுகின்ற ஒரு மஜ்லிஸ். அது கௌரவமாக கண்ணியமாக இருந்து கேட்டு ரசிக்க வேண்டும். நபியை பற்றி எத்தனை பேர் இதுவரை புகழ்ந்து பேசி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது வெறும் பாடலாக மாத்திரம் இருக்கக்கூடாது. ஒரு சஹாபி ஓடி வந்து சொல்லுகிறார், மத்த சா, எப்போது மறுமை நாள் நாயகமே? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், மறுமை நாள் பற்றி கேட்கிறீரே, அதற்காக எவ்வளவு ஆயத்தம் செய்ய வேண்டும்? என்ன செய்திருக்கிறாய் நாயகமே? ஒன்றுமில்லை. பெரிதாக நோம்பா, ஜக்காத்தா, ஹஜ்ஜா, உம்ராவா, தொழுகையா? பெரிதா ஒன்றுமில்லை யா ரசூலுல்லாஹ். ஹுப்புக ஃபிய்ய, உங்களுடைய அன்பு என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த கட்டத்தில் தான் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மா மன் அஹப்ப. யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரோடு இருப்பார். எவ்வளவு ரத்தின சுருக்கமான வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாமும் கூட படுவோம் இன்ஷா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்வியல் எத்தனையோ சொல்லப்பட வேண்டும். எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி. சென்ற வருடமும் நான் இங்கு வந்து இந்த இடத்திலே உரையாற்றினேன். இப்போவும் நானும் கூடுதலாக நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அனுபவிக்கின்ற ஒருவன். சிலர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி என்று இப்படி கண்ணிலே முத்தி விடுவார்கள். அவருடைய அன்பு அதை தடுக்க முடியாது. அது யாராலும் தடுக்க முடியாது. அவர் அன்பிலே செய்கிறார். இது பிழையான ஒரு காரியம் இல்லை. இது ஷிர்க் அல்ல. ஒரு பாடலை பாடுகிற ஷிர்க் அல்ல. பாடசாலைகளிலே கல்வியலை உயர்த்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும், உள்ளத்திலே ஆழ பதிய வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வருகிறது. அமுல்படுத்துகிறோமா இல்லையா? ஏன் நபி மீது இப்படியான ஒரு கலாச்சார அம்சங்களை இஸ்லாமிய வரையறைக்கு உட்படுத்தப்பட்டதாக நடத்தினால் அது பிழையாக மாறிவிடுமா? இல்லை, அது வெற்றியை தரும். இந்த வாய்ப்பளித்த வல்ல அல்லாஹுக்கே நன்றி கூறி, இந்த பாடசாலை நிர்வாகத்துக்கும் என்னுடைய சகோதர நண்பர் ஹாஃபிஸ் ஹம்சா அவர்களுக்கும் நன்றி கூறி, என்னுடைய சிறு உரையை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அல்லாஹு தஆலா நற்கூலி தருவானாக என்று கூறி நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு